friends, welcome to my channel Simple Creative Corner with Purnima. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த purse தான். இது foam sheets தான் நான் செஞ்சிருக்கேன். இது எப்படி பண்ணேன்னு வாங்க பாப்போம். இந்த purse பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னு பாப்போம். இது foam sheet, glitter foam sheet னு கேட்டு வாங்கிக்கோங்க. இது பஞ்சா அப்படியே வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும். இது என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு scissor, side edge கட் பண்றதுக்காக பேப்பர் கட்டர். நீங்கள் நார்மல் நைஃப்பில் கட் பண்ணணும்னா கூட கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டோன்ஸ் எடுத்துருக்கேன். மார்க் பண்ணுறதுக்காக பென் ஆர் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து இந்த ஃபோம் ஷீட் வந்து உங்களுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணால் அவ்வளோவா ஒட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் க்ளூ கன் அப்படின்னு நான் இதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா ஃபெவி பாண்டு இது மாதிரி நல்லா ஸ்ட்ராங் க்ளூவால் நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கலரில் பர்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கலர் ஃபோம் ஷீட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ளூ கலரில் பண்ண போகிறேன். ஸோ ப்ளூ கலர் ஃபோம் ஷீட் எடுத்துருக்கேன். இதை பேக் சைடில் வந்து உங்கள் பர்ஸ் வந்து எவ்வளோ ஆழமாக இருக்கணுமோ அந்தளவு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவு எடுத்திருக்கேன் நான். அதாவது இந்த ஃபுல் ஷீட்டில் இந்த 3/4 சைஸ் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். மிச்சம் இது வந்து மூடி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இந்த சைஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த சைஸ் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹாட் க்ளூ கன்னால இதை வந்து இப்படியே ஒட்டிக்க போகிறேன். இந்த ரெண்டு சைடும் வந்து இந்த க்ளூ கன்ல உள்ள க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இதை எப்படி ஒட்டிக்கணும். இப்போ பாருங்க, நான் ரெண்டு சைடும் வந்து அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். நடுவில் வந்து உங்களுக்கு பர்ஸ்க்கு கேப் மாதிரி இருக்கு. இதுதான் வந்து மூடி மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். இதை அப்படியே நீங்கள் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் வந்து ஒரு டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு பென்சிலால் இதில் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்படி கார்னர் ஒரு கட்டிங் கொடுக்கறதுக்காக, ஒரு ஷேப்காக தான். இப்படி கார்னரில் வந்து இப்படி ஒரு ஆர்க் மாதிரி பண்ணிட்டு இதை அப்படியே கட் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாருங்க, இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற கார்னருக்கும் இது மாதிரி ஒரு கர்வ்டாக இருக்கிற கார்னருக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பர்ஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது க்ளோஸ் பண்ணுறதுக்காக வெல்க்ரோ அப்படின்னு இப்போ எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரி ஒட்டுறது இருக்கும். இது மாதிரி நீங்கள் வெல்க்ரோன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது வந்து 1 மீட்டர் அது மாதிரி கடையில் கிடைக்கும். இதில் நீங்கள் வாங்கிட்டு சும்மா ஒரு சின்னதாக போதும். உங்கள் பர்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பீஸ் போதும். இந்தளவு வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்து இந்த பர்ஸோட இந்த இடத்துலையும், இன்னொரு சைடு வந்து இந்த க்ளோஸ் பண்ணுற இடத்துலையும் பொசிஷன் பார்த்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பர்ஸோட பொசிஷன் பார்த்து இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணி இங்கேயும் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். கொஞ்சம் இன்னும் காயணும். காஞ்சிச்சுன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இது இப்போ வந்து இந்த மேலே பர்ஸோட இந்த சைடில் நான் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டோன் செயின், ஸ்டோன் ஃபுல்லாக இருக்கிற செயின் மாடலில் இருக்கும். இது ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து இங்கே க்ளூ அப்ளை பண்ணி இதை ஃபுல்லாக ஒட்ட போகிறேன். இந்த சைடு இதெல்லாம் டெக்கரேஷன் ஃபுல்லாக உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். எது மாதிரி நீங்கள் உங்கள் பர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். இதை ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த ரெண்டு பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் செயின் வந்து ஒட்டியிருக்கேன். இது பர்ஸ் வந்து இந்த இடத்துல பிடிக்கிற இடத்துல வரும். தென் வந்து இந்த ஓப்பனிங் பண்ணுறோம்ல இந்த இடத்துல வந்து ஸ்டோன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டார் ஷேப்பில் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி நான் ஸ்டோன்ஸ் வைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற கோன் மாதிரி இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து இது மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்கிறேன். நீங்கள் என்ன ஸ்டோன் கிடைக்குதோ அது மாதிரி வச்சு உங்கள் பர்ஸை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி சென்டரில் இல்லை கார்னரில்
உங்கள் விருப்பம் தான், நீங்கள் வச்சுக்கலாம். தென் இந்த சைடில் வந்து ஒரு ரவுண்ட் ஸ்டோன்ஸ் நான் வைக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த க்ளோஸ் பண்ணுற இடம் வர வரைக்கும் நான் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். இந்த 2 கார்னரும் வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டேன். என்னோடய பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுல வெல்க்ரோ இருக்கும். இங்கே உள்ள வந்து கேப் இருக்குது. உங்கள் மொபைல் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் பணம் இது மாதிரி வச்சுக்கலாம். யாருக்காவது கிஃப்ட்டும் பண்ணலாம். உங்கள் பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே செய்கிறது ஈஸி, எல்லாருமே பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.